ஹலோ காய்ஸ், அழகே அழகில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுரேஷுக்கு தலையில் அடிபட்டுட்டுது. யாரால் அடிபட்டுதுன்னு சொன்னால் மதியால் தான். இதை கொஞ்சம் கூட தங்கராசு எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இனியாவது இவங்களுக்குள்ள பிரச்சனை வராது என்று நினச்சிட்டு சந்தோஷமாக ரேவதியோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்குது. ரேவதி சொல்கிறாங்க, சுரேஷோட ரூமில் தான் ஏதோ சத்தம் கேட்குது, வாங்க என்னென்று பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராசு சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அது ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கும், அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பாரு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க பார்த்து கொள்ளுவாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசாமல் இருக்க முடியுமா? எங்கிட்ட வீட்டில் தானே அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் உண்டானா நாங்கள் தானே அதுக்கு பொறுப்பு. இந்த மாதிரி அவங்கள இந்த வீட்டில் கொண்டு விட்டுட்டு பேசாமல் பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராசு சொல்கிறாங்க, என்ன ரேவதி இப்படி பயப்படுற, அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்காது, பேசாமல் உட்காரு என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ற மாதிரி சொல்லும்போது திரும்பவுமே சத்தம் கேட்குது. திரும்ப யாரோட சத்தம் கேட்குதுன்னு சொன்னால் சுரேஷோட சத்தம் கேட்குது. இங்கே பாருங்கள், சுரேஷ் சத்தம் போடுற மாதிரி இருக்குது. என்னது, சுரேஷ் சத்தம் போடுறானா? சுரேஷ் எதுக்கடி சத்தம் போகிறான்? நீ அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்துருக்கிற என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, வாங்க போய் பார்க்கலாம் என்ற மாதிரி அவங்கள்ட ரூமுக்கு கிட்ட போகிறாங்க. போனால் சத்தம் இன்னுமே அதிகமாக கேட்குது. சுரேஷ் சுரேஷ் என்ற மாதிரி அவங்க கதவை தட்டுறாங்க. அப்படி தட்டும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மச்சான் என்ன என்ன பிரச்சனை என்ற மாதிரி தங்கராசுமே கேட்குறாங்க. அவங்கள்ட பதிலே வரலை. அப்புறமா தான் மதி நான் வாரேன் கதவை திறக்கிறேன்னு சொல்லும்போது மதி சரியாகத்தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எதுக்கு சுரேஷ் கத்துறான் என்ற மாதிரி பார்த்தா சுரேஷையே ரூமில் காணலை. எங்கே சுரேஷ் என்று பார்த்தா அவங்க நிலத்தில் அப்படியே விழுந்து போயிருக்கிறாங்க. என்னடா சுரேஷ், என்னாச்சு, எதுக்கு விழுந்து போயிருக்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லையாமலாம் கத்திட்டு இருந்தா, எதுக்கு கத்துனா, எதுக்கு தலையை பிடிச்சிட்டே இருக்கிறா, சொல்லு என்னாச்சுன்னு பார்த்தா அவங்கள்ட தலையில் காயம் பட்டிருக்கு. அவங்கள்ட தலை லைட்டாக வீங்கிருக்கு. என்னடா இந்த இடத்துல வீங்கின மாதிரி இருக்கே, ஏன் திடீரென்று விழுந்த என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நான் கட்டிலிருந்து தவறுதலாக விழுந்துட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, கட்டிலிருந்து தவறுதலாக விழுந்தியா? விழுந்தா எதுக்கடா இப்படியெல்லாம் வீங்க போது, அதுவும் உனக்கு என்ன தெரியாமலாம் இருக்க போது, கட்டிலேருந்து கீழே விழுகிறேன்னு சொல்லி ஏன் இப்படி போய் சொல்கிற? மதி என்னம்மா ஆச்சு, எதுக்கு இவன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறான் என்ற மாதிரி சொல்லும்போது, அது ஒன்றுமில்லை, இவங்க எனக்கு கிட்ட வந்தாங்க, எனக்கு பயம் வந்துட்டுது, நான் பிடிச்சி லைட்டாக தான் தள்ளி விட்டேன், ஆனால் இப்படி அவங்க பலமாக கத்துவாங்கன்ட்டு எனக்கு தெரியாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ, உன்னை நம்பி தானே அவனை இந்த ரூமில் விட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, என்ன நம்பி இந்த ரூமில் விட்டீங்களா? எதுக்கு, அவங்க எதுக்கு பயப்படணும், அவங்க போலீஸ்காரன் தானே, எதுக்கு பயப்படணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா சரி வாங்க வெளியில் என்ற மாதிரி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்கு அவன் கத்தினான்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறேன்ல, எதுக்கு திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க, நான் பேசாமல் என்னோடய வீட்டில் போய் தூங்கலாம்னு பார்க்குறேன், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது என்ற மாதிரி சொல்கிறாங்க. மதி, இங்கே பாரம்மா, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கொஞ்சமாவது உங்களுக்குள்ள அன்பு இருக்கணுமென்ட்டு தான் நாங்கள் உங்களை சமாதானப்படுத்தி சரி எங்கட வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமென்று விட்டோம். ஆனால் இங்கேயுமே பிரச்சனையா, இங்கேயுமே பிரச்சனையாண்டா என்னம்மா பண்ணுறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் என்னோட வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன், அவங்கள தான் சொன்னாங்க, என்ன மதி நீ இன்னும் உன்னோட வாழ்க்கையை வாழவே ஆரம்பிக்கலை என்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லையே, நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன், நீங்களும் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே என்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை மதி, நான் அதை பற்றி சொல்லலை என்றிட்டு என்னோட கையில் அவங்க பிடிச்சாங்க, நான் பிடிச்சி தட்டி விட்டுட்டேன், நான் நினச்சேன் இவங்க அடிக்க போகிறாங்கன்னு நினச்சேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராசுக்கு கோபம் வந்துட்டு, எதுக்கு மதி அவன் அடிக்க போகிறான், இப்படியே சந்தேகப்பட்டிருந்தா எப்படியம்மா வாழ்கிறது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கையை பார்த்தா அப்படியே கரடு முரடாக இருக்குது, பார்த்தாலே 4 பேருக்கு அடிக்கணும் மாதிரி தான் இருக்கும் இந்த கையை என்ற மாதிரி சொல்லும்போது, நான் நினச்சேன் இவங்க பழைய கோவமெல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு தான் வாராங்கன்னு நினச்சி நான் தள்ளி விட்டுட்டேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ, இந்த வீட்டில் உனக்கு அவனை அடிப்பனா, பார்த்துட்டு நாங்கள் இருப்போம்மா, என்ன நீ சொல்லு பார்க்கலாம், நீ எங்களை நம்பித்தானே இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிற, அப்படி இருக்கும்போது நாங்கள் உனக்கு அடிப்படை விட்டுடுவோம்மா, இப்படியெல்லாம் நீ யோசிக்க கூடாதம்மா, இப்படி யோசிச்சா எப்படியுமா வாழ்கிறது, சரி நீ போய் தூங்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. மதி போய் தூங்கிட்டாங்க.
சுரேஷையுமே சொல்கிறாங்க, சுரேஷு நீயுமே போய் தூங்குன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை இல்லை நான் போகலை, அங்கே போனால் அவள் திரும்பவுமே தள்ளி விழுத்திடுவான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா இது, அந்த வீட்டில் இருக்கும்போது வந்து நீ வந்து திமிரா பேசிகிட்டு இருந்த, மதி வந்து உனக்கு பயந்தன்ற மாதிரி தான் உன்னோட செயற்பாடுகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தோன்னு அப்படியே மாறிட்ட, என்னமோ மதிக்கு பயந்தவன் மாதிரி இருக்கிற, என்னடா எங்கே முன்னாடி இப்படி நடிக்கிறியா இல்லை உண்மையிலேயே வந்து நீ மாறிட்டியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன். உங்களோட பேச்சை கேட்டு நான் பாட்டுக்கு ஏதாவது அவளோட பேச போய் இப்போ பாருங்க அவள் எப்படி பண்ணி வச்சிருக்கிறா என்னோட தலையை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தலையெல்லாம் லைட்டாக வந்து வீக்கமாக இருக்குது, எனக்கு தலையெல்லாம் நோகுது, இங்கே பாருங்கள் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அக்கா, நான் வேறு ரூமில் தூங்குறேன்னுட்டு அவங்க பாட்டுக்கு போய் தூங்கிட்டாங்க. இப்போ ரேவதி வந்து பேசுகிறாங்க, என்னங்க நீங்கள் கொஞ்சம் கூட அறிவில்லாத மாதிரி செயற்படுறீங்க, அவங்களுக்குள்ள ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை தான், பிரச்சனையை தவிர வேறு எதுவுமே இல்லை, மதிய கேட்டால் என்னில் எந்த தப்புமே இல்லை, அவங்க தான் இப்படி பேசுகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே இவனு கேட்டால் என்னில் எந்த தப்பும் இல்லை, மதி தான் திமிரா பேசுகிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் கூட விட்டு கொடுத்து போகிறதா தெரியலை. அவங்க பாட்டுக்கு எப்போ ஒருமையாக வாழணுமென்று நினைக்கிறாங்களோ அப்போவே வாழட்டுமென்று பேசாமல் விட வேண்டியதானே, இல்லை நீ இப்படி பண்ணிப்பாரு சரியாக இருக்குது, நீ அன்பாக இருந்து பாரு சரியாக இருக்கும் என்ற மாதிரி வந்து சொல்லி தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனையை பெருசாக்குறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க தங்கராசு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்ன ரேவதி இப்படி சொல்கிற, இப்படியே பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியுமா, அங்கே தான் பிரச்சனைன்ட்டு தானே நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், இங்கே அவங்க சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா அங்கே அனுப்பி வைக்கலாம்னு பார்த்தா நீ தனித்தனி 2 ரூமுக்குள்ளே அவங்கள அனுப்பி வச்சு அவங்க எப்போ பேசுகிறது எப்போ சமாதானமாக போகிறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, தேவையில்லாமல் இப்போ நீங்கள் என்னோட பிரச்சனை படுறீங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ரேவதி போட்டாங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு போகிறா, நான் வேற பெரிய நினைப்பாக சொல்லிட்டு வந்துட்டேன், என்னால் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ற மாதிரி வந்து மாமனார் மாமியாருக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் அவங்க நம்பிட்டு இருப்பாங்க, சரி நான் பிரச்சனை தீர்த்து வைக்க போகிறேனாக்குமென்று சொல்லி. ஆனால் இங்கே நடக்கிறது வேறையாக இருக்கே, இங்கே வந்து பார்த்தா சுரேஷ் தான் மதிக்கு பயப்படுற மாதிரி இருக்கே, இதே அறிஞ்சு அவங்க இன்னும் பயந்துடுவாங்களே, என்னப்பா அங்கே என்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சுரேஷை இன்னுமே மிரட்டி வச்சுட்டு வந்திருக்கிறியான்னு தானே நினைக்க போகிறாங்க, என்ன பண்ணலாம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இப்படி இவங்க நினச்சிட்டு இருக்கும்போதும் மதி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், காலையில் எழும்பி அவங்க 2 காஃபி போட்டுட்டு வராங்க. யாருக்கம்மா 2 காஃபி போட்டுட்டு வர, ஒன்று உனக்கு, மற்றது யாருக்கம்மான்னு கேட்கும்போது, இல்லை அவர் நித்திரையால் இன்னுமே எழும்பின மாதிரி தெரியலை, அதுதான் அவங்கள்ட ரூமுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்ட்டு போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, தாராளமாக கொண்டே கொடு என்ற மாதிரி வந்து தங்கராசு வந்து சொல்கிறாங்க. இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சுரேஷோட கதவை வந்து தட்டுறாங்க. யாரப்பா இந்த நேரத்தில் வந்து தட்டுறது, இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே வந்து தூங்கினேன்ட்டு அவங்க கோவமாக வராங்க. என்னக்கா இவ்வளோ நேரம் வந்து பேசாமல் இருக்க மாட்டியா என்ற மாதிரி வந்து பார்த்தா, இங்கே வந்து யார் நிற்கிறதுன்னு சொன்னால் மதி வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம் என்று கேட்கும்போது கையில் காஃபியை வச்சுட்டு நிற்கிறாங்க. காஃபி கொண்டு வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, சரி கொண்டு வா என்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்தாங்க நான் தந்துட்டு போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, பரவாயில்லவா இந்த ரூமிலோண்டு நான் தள்ளியெல்லாம் விட மாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று மதி வந்து அந்த ரூமில் போய் அவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சுரேஷ் சொல்கிறாங்க, இங்கே பாரு மதி, உன்னில் எனக்கு எந்த கோவமும் இல்லை, நான் பழசு எதுவுமே வந்து பேச விரும்பவும் இல்லை, அதை பேசினா எங்களுக்குள்ள பிரச்சனை அதிகரிக்குமே ஒழிய குறைய போகிறதே இல்லை, நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன், இப்படியே மாறி மாறி பேசிகிட்டே இருக்க வேண்டியதான், எங்களோட காலம்தான் வேஸ்ட்டாக போய் கொண்டிருக்கோம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு, அவங்க எல்லாம் எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, நாங்கள் வந்து சேர்ந்து வாழவே இல்லை, நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இல்லை, இப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறோம் வந்துட்டு எங்களை சமாதானப்படுத்தி வைக்க பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு தேவையா, நாங்களே சமாதானமாக போகக்கூடாதா, நாங்கள் என்ன சின்ன குழந்தைகளா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு, எங்களுக்கு அறிவில்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் பதிலுக்கு ஏதாவது சொல்கிறீங்க, நான் அமைதியாகவே இருந்துடுறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி நீங்கள் நடவுங்க, எனக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி நான் நடக்கிறேன் என்ற மாதிரி வந்து மதி சொல்கிறாங்க. பார்த்தியா இப்போ தான் சொன்னேன், அதுக்கிடையில் நீ பழையபடி என்ன சொல்கிற, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கிறேன்ற. இங்கே பாரு மதி, ஒரு சில இடங்களில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ சமாளித்து போகத்தானே வேணும், இங்கே பாரு இங்கே வந்தோடனே நீ என்ன பண்ணுற, பேசாமல் இருக்கிற, காஃபி கொண்டு வந்து தார, ஆனால் அந்த வீட்டில் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் உன்ற பாட்டுக்கு வந்து காலையில்
காலையில் எழுந்திரிச்சு உன்ற பாட்டிலே காலேஜுக்கு போயிடுவேன். இதை பார்த்தா அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கு. என்னப்பா நாங்கள் இல்லாத காலத்தில் இவனை இப்படித்தான் இவ பார்க்க போகிறாளா, ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டாளா, பேசாமல் போகிறாளே என்ற மாதிரி வந்து நினைக்க மாட்டாங்களா, அவங்களுக்காகவாவது நீ கொஞ்சம் சமாளித்து போகலாமில்ல. இதெல்லாம் நான் கேட்டேன்ட்டு தெரிஞ்சால் அவங்க இன்னுமே கோவப்படுவாங்க. நீயா தான் ஒரு சில விஷயங்களை சமாளித்து பழகணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க நான் எந்த பிரச்சனையும் பண்ணணுமெண்டு நினைக்கல என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் பண்ணணுமெண்டு நினைக்காட்டி எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது? ஒரு விஷயத்த பண்ணும்போது பிரச்சனை வருமென்று தெரிஞ்சால் நீ யோசிக்கத்தானே வேணும். உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி தரணுமா என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் நான் வந்து அமைதியாக தான் இருப்பேன். எனக்கு பிரச்சனை கொடுத்தா எனக்கு கோபம் வந்துடும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, உனக்கு என்ன பிரச்சனை கொடுத்தாங்க அதை சொல்லு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டம்ளரை தூக்கி வைக்க சொன்னது எனக்கு தப்பாக பட்டுச்சுதுங்க. அது நீங்கள் குடித்த டம்ளரை நீங்கள் தானே தூக்கி வைக்கணும். சரி, அந்த வீட்டில் நான் இல்லை, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். சரி, என்னோடய ஹஸ்பண்ட் குடித்த டம்ளர் தானே, எடுத்து வச்சா என்னன்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு போகிறதுல என்ன மாதிரி வந்துச்சு. இப்போ பாரு, அந்த இடத்துல ஒரு செகண்ட் வந்து அந்த சொல்ல கேட்காது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு. எங்களோட குடும்பத்துலேயும் பிரச்சனை, எங்கள் அக்காண்ட குடும்பத்துலேயும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் பத்தாததுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களே என்னை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நீ வச்சுட்டு வந்திருக்கிற. இனியெல்லாம் இப்படி பண்ணாத மதி, சரியே இல்லை. ஒரு சில விஷயங்கள் என்னில் உனக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் நீ அமைதியாக விட்டுடு. அதே மாதிரி உன்னில் ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலைன்னு சொன்னால் நானுமே அதை விட்டுறேன். சரி, அவளாக திருந்தட்டு மட்டும் விட்டுறேன், ஓகேயா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ இப்போ இப்படி சொல்கிறா, அப்புறமா என்ன சொல்கிறாலோ தெரியலை என்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து ஜோதிச்சிட்டே போகிறாங்க. பின்னாடி வந்து சுரேஷ் வந்து போகும்போதும் அதையுமே வந்து சரி போயிட்டு வாங்க என்று சொல்லி அவங்கள விட்டுட்டு இவங்களுமே சொல்கிறாங்க நானுமே காலேஜுக்கு போகணும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவங்க ராத்திரியில் சண்டை பிடிக்கிறாங்க, காலையில் வந்து எந்த சண்டையுமே பிடிக்காதவங்க மாதிரி போகிறாங்க. தேவையில்லாமல் நாங்கள் தான் இவங்கள்ட பிரச்சனையில் வந்து தலையிட்டு அவமானப்பட போகிறோமோ என்ற மாதிரி வந்து தங்கராசு வந்து ரேவதிக்கு சொல்கிறாங்க. ஆமாங்க, ஆரம்பத்திலே சொன்னேன், அவங்களோட பிரச்சனையை அவங்களே பார்ப்பாங்க, தேவையில்லாமல் அதில் போய் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்டிங்களா என்ன? இப்போ தெரியுதா அவங்க ஏதோ பிரச்சனை பட்டாங்க, அது அவங்களுக்கு பெருசாக தெரியல, பாருங்கள் அவங்க ஹாப்பியாக தானே போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை மதி, இல்லை ரேவதி, அதை நான் சொல்ல வரையில, அவங்களுக்கு இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவள் சொல்கிறதே இவன் கேட்குறதா இல்லை, இவன் சொல்கிறதே அவள் கேட்குறதா இல்லை, அதைத்தான் சொல்ல வந்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், ஒரு வாரத்துக்கு அவங்க எங்களோட வீட்டில் இருக்கட்டும், அப்புறமா எப்படி இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அவங்க ஓகே ஆனால் அவங்கள்ட வீட்டுக்கே அனுப்பலாம் என்ற மாதிரி வந்து பேசிக்கொள்கிறாங்க. இதுக்கப்புறமா பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை காய்ஸ் மதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் என்ன நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.